Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஃபைன் வைன் மால். இந்த ஆப் வந்து லாங் டர்ம் ஆப் கான்செப்ட், ஃபயரிங்கே இல்லாமல் பர்ஃபெக்டாக 4 மந்த்தாக ரன் ஆகிட்டு இருக்குது. நவ் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னமும் 2 மந்த் கிட்ட ரன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜில் இருக்குது, நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, ஆப்போட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட லிங்க் வாங்கினாலும் சரி, யார்கிட்ட லிங்க் வாங்கினாலுமே சரி, நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா வெப்சைட் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் என்டர் மொபைல் நம்பர் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே 2 பாக்ஸ்லேயுமே பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. 8 கேரக்டர் உள்ள பாஸ்வேர்ட், ஆல்ஃபபெட் ப்ளஸ் நியூமரிக் கலந்தே கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4th பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து பிளாங்காக இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி இன்விடேஷன் கோடு இருக்கும், சரிங்களா? அதை வந்து எரேஸ் பண்ணவோ இல்லை சேஞ்ச் பண்ணவோ கூடாது. ஓகே, 5th பாக்ஸில் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா வேலை முடிஞ்சது. அடுத்து சைன்அப் கொடுத்தீங்கனாக்கா சைன்அப் ஆகிடும், ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கேன், ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன், சரிங்களா? லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, முன்னாடி எதுவும் காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், மார்க்கெட். நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு ஆப்பில் ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆப்ஷனுக்கு மார்க்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஸ்டார்டிங் பேக் பார்த்தீங்கன்னாக்கா 580. நீங்கள் 580 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 27.50 கிடைக்குது. ஓகேங்களா? 40 days வேலிடிட்டி. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பேக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்துட்டு இருக்கும்போது 699 ரூபாய் இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து 580க்கு மாற்றிட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3800. இந்த ப்ராடக்ட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பிளான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 4200 தான் அடுத்த ப்ராடக்ட் உங்களால் போட முடியும். 4200 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி இன்கம் 218 கிடைக்குது. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 45 days கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரெவென்யூ 9810. ஓகேங்களா? அதே தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கங்க 11000 இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்து 25000 இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? அதே தான் கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 5500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 258 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? 50 days வேலிடிட்டி. ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸுமே டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே நியூஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கீழே 4வது ஆப்ஷன் வெல்ஃபேரை கிளிக் பண்ணும்போது அதுலேயுமே டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நியூ கம்மர் ரிவார்ட் டீட்டெயில்ஸும் ப்ளஸ் நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணால் அதுக்கேற்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே 5th ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது மை பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்லேயுமே மை பேஜில் தான் நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கீங்க, வேலெட்டில் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, உங்கள் டீம் இன்கம், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வித்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸுமே மை பேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்லேயுமே கொடுத்துருக்காங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லிங்க் ஒன்று ஷோ ஆகும், சரிங்களா? அதுதான் உங்களுடைய இன்விடேஷன் லிங்க். நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ண நினச்சிங்கனாக்கா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க நீங்கள் எப்படி உள்ளே என்ட்ரானீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கொடுத்து அவங்களையுமே ஒர்க் பண்ண வைங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மை ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போது அதில் தான் உங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ்லாம், அதாவது நீங்கள் இது என்ன ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அங்கே ஷோ ஆகும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து டெய்லியுமே ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட் கொடுக்குறோம் இல்லையா, அதே தான். ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் வேலெட்டில் பேமெண்ட் ஏறிடும். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, உங்களுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, கமிஷன் எவ்வளோ வந்திருக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை பேமெண்ட் வந்து ரிவ்யூவில் இருக்குதா அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸுமே ட்ரான்சாக்ஷனில் இருக்கும், சரிங்களா? அடுத்து மால் ஆர்டர், மை அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. ஓகே, கிஃப்ட் கோட் அவங்க மேம் ஏதாவது கேப்சா கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஜாயினிங் போனஸ் கூட மேம்கிட்ட தான் நம்ம கேட்கணும், அவங்க கேப்சா மாதிரி கொடுப்பாங்க, அதை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிடும். நெக்ஸ்ட்டு லக்கி ட்ராவை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லக்கி ட்ரா ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபோனு, வாட்ச்சு, பர்ஃப்யூம், 5% கூப்பன், 7% கூப்பன், ஒரு ஹேட்டு, சன்கிளாஸஸ், 100 ரூபாய் ஓச்சர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்தது, ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 ருபீஸ் பேமெண்ட் எல்லாம் இருந்தது, 200 300 தான்.
இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நல்ல ப்ராஃபிட் ஸ்டேஜ், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணீங்கன்னாக்கா லக்கி ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லக்கி ட்ரா கிடைக்கும். யாரையுமே இன்வைட் பண்ணலைன்னா லக்கி ட்ரா கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு மை டீமை செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் டீம் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றது காட்டும். ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. பேங்க் டீட்டெயிலில் டச் பண்ணும்போது உங்கள் பேங்க் டீட்டெயில் தான் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நேமு, செகண்டில் பேங்க்கோட நேமு, தேர்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, ஃபோர்த் ஒன் ஐஎஃப்எஸ்சி கோடு. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் ட்ரேட் பாஸ்வேர்ட் அப்படி இருக்கு இல்லையா, அது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் தான். சரிங்களா, அதாவது லாகின் பண்ணுறதுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் அங்கே போட்டுக்கோங்க. சென்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேலட் அட்ரஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ், இந்த ஆப் பற்றின சஜஷன், அந்த ஆப்பில் நல்லா இருக்குது, நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணேன், இந்த ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணேன் அப்படின்றத உங்கள் சஜஷன்ஸை அதில் சொல்லலாம், ஃபீட்பேக் மாதிரி. ஓகேங்களா, இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஆனால் இந்த ஆப் உண்மையிலே பர்ஃபெக்டான சூப்பர் ஆப். அதில் இந்த ஆப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, இல்லை இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணுன்னாலோ, இல்லை இன்றைக்கி ஆஃபர்ஸ் என்ன ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலோ, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்போட அட்மின்கிட்ட கேட்டிங்கனாக்கா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.